பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும், ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்ம குடும்பத்துல நமக்கு அருமையானவர்கள், நம்ம அதிகமா நேசிச்சவங்க மரித்து போனா நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. ஆனா அதே நேரத்துல அவங்க பயன்படுத்தின பொருட்கள் பத்திரமா வச்சிருப்போம், அவங்க நினைவா வச்சிருப்போம். அது சின்ன பொருளா இருந்தா கூட அது ரொம்ப நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ரொம்ப நேசிச்சவங்க பயன்படுத்துனதுன்னு ரொம்ப அதை பாதுகாப்பா வச்சிருப்போம். இப்படிதாங்க ஒரு வீட்டுல ஒரு வயதான தாத்தா மரிச்சிட்டார். அவர் ஒரு சிறந்த ஒரு ஓவியர், ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறார். அப்போ அவர் மரித்த பிறகு அவர் பயன்படுத்த அந்த ஓவியங்கள், அவர் பயந்த பெயிண்ட், அப்புறம் பிரஷ், இதெல்லாம் பத்திரமா எடுத்து அந்த வீட்டுல வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு குட்டி பையன் பேரன் ரொம்ப காலம் கழிச்சு என்ன பண்றான், அவங்க பாட்டி கிட்ட ஓடி வரான். பாட்டி தாத்தா பயன்படுத்தின அந்த பெயிண்ட் பிரஷ் எனக்கு கொடுங்க, நானும் அவரை மாதிரி ஓவியம் வரையணும்னு ஆசைப்படுறேன். உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல தாத்தா மாதிரி பேரனும் வரைய போறான் போல இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா அவர் பயன்படுத்தின அந்த பிரஷ் எடுத்து கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்றான், பெயிண்ட் எடுத்து தொட்டு தொட்டு அழகா வரைகிறான். ரொம்ப அந்த குழந்தையால என்ன முடியுமோ அந்த ஓவியத்தை வரையுது. அப்போ அந்த குழந்தையால சாட்டிஸ்ஃபைட் ஆக, திருப்தி இல்லை. அவங்க அப்பா கிட்ட வரான், என்னால ஏன் தாத்தா மாதிரி அழகா வரைய முடியல, தாத்தா பாருங்க எவ்வளவு அழகா ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு அவரை மாதிரி வரைய முடியலையே அப்படின்னு இவன் சொல்றான். அப்போ அவங்க அப்பாவும் அவங்க பாட்டி எல்லாரும் என்ன சொன்னா, நீ தாத்தா மாதிரி வரையணும் அப்படின்னா உனக்கு நிறைய பயிற்சி தேவை, உனக்கு டக்குன்னா உடனே வராது தாத்தா மாதிரி, நீ வரைஞ்சிட்டே இரு, நாளடைவுல உனக்கு அது நல்ல பயிற்சி வரும்போது நீ அழகா தாத்தாவை விட அழகாவே நீ வரைய முடியும் உன்னால அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாருங்க, ஒரு தாத்தாவை போல ஓவியம் வரையணும்னா பயிற்சி தேவை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நான் வரணும், ஆண்டவரை போல நான் வாழணும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு பயிற்சி தேவை இல்ல? நிறைய பயிற்சி தேவை. இந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கிற காலங்கள் தான் இந்த லெந்து காலங்கள். இந்த லெந்து காலம் நமக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சி கொடுக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி? ஜெபம், டெய்லி எந்த நேரமும் இடைவிடாமல் ஆண்டவரிடத்துல பேசிக்கொண்டே இருக்கணும். மன்றாட்டுக்கள் வழியாக, திருமறை வாசிப்பு, ஆண்டோடைய செய்திகளை கேட்பதன் வழியாக, உபவாசம் இருப்பதன் வழியாக நம் ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமான அந்த உறவை கொள்வதற்கான ஒரு அழகான பயணம் தான் இந்த லெந்து காலங்கள். அப்போ நமக்கு பயிற்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பயிற்சியில நம்ம நல்லா சக்சஸ் ஆயிட்டோம்னா இயேசுவை போல நம்மால நிச்சயமா வர முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு இயேசுவாக மாற முடியும். எப்பொழுது என்றால் நல்ல பயிற்சி பெறும்பொழுது. இந்த பயிற்சியின் காலங்கள் நமக்கு உகந்த ஒரு நல்ல ட்ரைனிங் நாம எடுப்போம். ட்ரைனிங் எடுத்து இயேசுவை போல இந்த உலகத்தை நாம் வாழ்வோம், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாம் வாழ்வோம். நல்ல இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கு, உம்மை போல நாங்கள் வளர்வதற்கு, நல்ல பயிற்சிகள் நாங்கள் மேற்கொள்வதற்கு என் கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென்.